பார்வதி வந்துட்டாங்க. இந்தாங்க, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. என்னங்க, நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நிலத்தை விற்க வேணாங்க. வேறு எதுலையாவது பணத்தை ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. ஆமாங்க ஐயா, நம்ம குடும்பத்துக்கு ஆதாரமே அந்த நிலம் தாங்க ஐயா. அதையே வித்துட்டீங்கன்னா நம்ம எப்படிங்க ஐயா வாழ்றது? வியாபாரம் செஞ்சு தான் பொழைக்கணுங்கிறது இல்லைங்க ஐயா. விவசாயம் செஞ்சாலும் பொழைக்கலாங்க ஐயா. நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்போ என் புருஷன் எந்த வியாபாரம் செஞ்சாலும் அதுல நஷ்டம் ஆயிரும், அப்படிதானே? ஏன் எல்லாரும் சேர்ந்து இப்படி பயமுறுத்தி வச்சிருக்கீங்க? என்னடி இங்க பஞ்சாயத்து? என்னடா அப்படி தள்ளாடுற? குடிச்சிருக்கியாடா? என்ன குடிக்க வச்சது நீங்க தான். அப்பா அம்மா கால பொட்ட கோழியாட்டம் சுத்தி சுத்தி வந்த மதியா. அதுக்கு நீங்க காட்டணும் வழி. அருமடா, நீ நல்ல வழியிலாமா தேர்ந்துட்டு இருக்கிற? பிள்ளைங்க நீங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுமே நானும் உங்க அம்மாவும். அதுக்கு நீ தேர்ந்தெடுத்த வழி பிரமாதம்டா. உனக்கு என்ன வேணும்? பிள்ளைக்கு பணம் தானே, அதுக்கு தாயா புறப்பட்டு இருந்தேன். வீதி நிலத்தை வித்து கொடுத்துறேன். போதுமா? ஆமா, அதை வித்து உன் பிள்ளைக்கும் எனக்கும் பிரிச்சு கொடுக்க போறீங்க, அதுதானே உங்க திட்டம்? ஆமாப்பா. ஏய், நல்லா கேட்டுக்கிடி கலைவாணி. ஏற்கனவே பாதி சொத்தை வித்து அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடுவாராம். மீதிக்கிற சொத்து என்னோடது, அதையும் வித்து அவங்க மகளுக்கு பிரிச்சு கொடுப்பாராம். அவரு நல்லா இருக்குதுடி அவரு திட்டம். அதானே, சொத்தெல்லாம் இவருக்கு சேர வேண்டியது. அச்சாவுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. ஏய் கலைவாணி, என்னடி பேசுற? கேடி, நான் பெத்த பிள்ளைதான், எங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். ஏழை வீட்டுல இருந்து வந்த பிறந்தவன், நீயாவது அவனுக்கு புத்திமதி சொல்லுன்னு பார்த்தா நீயே இப்படி பேசுற? ஓ, ஏழை வீட்டுல இருந்து வந்தா நாங்க ஏழையாவே வாழணுமா? நாங்களும் நல்லா வாழணும்னு ஆசை இருக்காதே என்ன? இங்க பாருங்க, எங்க சொத்துல இருந்து ஒரு பைசா கூட அவளுக்கு கொடுக்க முடியாது. நாட்டாமையா இருந்தவரு இந்த நாய் கூட இவருக்கு தெரியாது. என்னன்னு சொன்ன? அம்மா, ஏன் முன்னாடி அடிக்க நீ யாரு? நான் யாரா? ஏய், நிமிஷம் ஒரு நிமிஷம் வாடி போலாம். பார்வதி, அழாத பார்வதி, அழாத. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு அருண் சொன்ன உனக்கு புரியலையா பார்வதி? ஐயா, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏயா இவ்வளவு சோதனை? அந்த ஆண்டவனுக்கு கண்ணு இல்லையா? அந்த ஆண்டவன் குத்தம் சொல்லக்கூடாது. நாம
பிள்ளைக்கு மேல வச்ச அளவுக்கு அதிகமான பாசம்தான் இத்தனைக்குமே காரணம். நல்ல சிவம். கங்காதரா, என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்துக்கிறீங்க? இல்ல, ஏதோ நீங்க நிலத்தி வைக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுதான் அதை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். இல்ல கங்காதரா, அதை வைக்கிறதா இல்ல. ஓ அப்படியா? ஒரு மறந்தே போயிட்டேன். அட்சயாவுக்கு கர்ப்பம் கலைஞ்சிருச்சுங்க. என்னையா சொல்ற? ஆமாங்க, கர்ப்பம் கலைஞ்சிருச்சு. நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம இப்ப போயிட்டு நம்ம பொண்ணை பார்க்கணும். பாப்பா